ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரவீன் கேஎஸ். இன்னைக்கு காந்தாரா படத்தில் நிறைய விஷயங்கள், நிறைய சர்ப்ரைசிங்கான எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் தான் நானும் யாவும் ப்ரோ வந்திருக்கோம். ப்ரோ வணக்கம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் எனக்கு இந்த படத்தில் பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் தான், இதுக்கு முன்னாடி வந்த காந்தாராவில் அந்த டிவைன் ஃபேக்டர் அப்படின்றது பயங்கரமாக இருந்தது. அதுக்கு காரணம் ரெண்டு. ஒன்று, அந்த படம் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பஞ்சோர்லி அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. காந்தாரா அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. இப்படி ஒரு டான்ஸ் ஆடுவாங்கன்றது எனக்கு தெரியாது. உங்களுக்கு மட்டும் இல்லை ப்ரோ, நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் அந்த படத்தோட வெற்றிக்கான காரணமாக நான் அதுதான் பார்க்குறேன். எனக்கு அந்த வேர்ல்டே புதுசாக இருக்குது. எனக்கு அது தெரிஞ்சிக்கும் போது செமையாக இருக்குது. இப்படி ஒரு கடவுள் இருக்காங்களா, இப்படி ஒரு வழிபாடு இருக்கா, ஓவரால் ஜாகிரஃபியை அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அவங்க என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிட்றாங்க, அவங்க எப்படிப்பட்ட இடத்துல இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது, அது எல்லாமே எனக்கு புதுசாக இருக்கிறதுனால என்னால் ஒரு புது வேர்ல்டுக்குள்ளே நான் போய் வாழ்ந்துட்டு வெளியில் வரேன். அப்படி ஒரு கடவுளை நான் பார்க்குறேன். அதுவும் அந்த கடவுளுடைய அந்த சவுண்டெல்லாம் எப்படி இருக்கும், அந்த சலங்கை ஒலியை வச்சு ஒன்று பண்ணியிருப்பான். அதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்கும் போது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது பயங்கரமாக இருந்துச்சு. அந்த டிவைன் ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும்ல, அந்த காந்தாரோட சாங்கு, இந்த வராக ரூபம்ன்ற சாங், அதெல்லாம் தியேட்டரில் வரும்போது உண்மையாகவே கண்ணில் தண்ணி வருது ப்ரோ. அப்படிப்பட்ட ஒரு மேஜிக் இந்த படத்தில் என்னன்னா, அந்த மேஜிக் மட்டும் ஒர்க் அவுட் ஆகும். படமா நல்லா இருக்கு. அதான் சொல்றேன், அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அந்த கூஸ்பம் மொமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, நமக்கே தெரியாம ஒரு உடம்ப சிலுத்து இப்படி பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த படத்துல கிடையாது. அது டோட்டலாகவே ஒரு மேக்கிங்காக நம்ம பார்த்தோம்னா நல்லா இருக்கு, ஒரு கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கு. பட் அந்த மூமெண்ட் மட்டும் மிஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ கோல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கடவுள் எப்படி உருவான கதை அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு கதை சொல்கிற மாதிரியான ஒரு எலமெண்ட் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நான் அதில் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ கதையாக நம்ம யோசிக்கும் போது இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்த அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து நமக்கு மிஸ் ஆகுது. நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு விஷயம் தான், நமக்கு இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு விஷயமே தெரியாது. ஸோ அதனால அதை வந்து நம்ம ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டோம். ஸோ அது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ நமக்கு அது மேலே இருந்த ஒரு கியூரியாசிட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் இருக்குது. அண்ட் எனக்கு இந்த படத்தில் இன்னொரு ஃபேக்டர்னால, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பஞ்சூர்லின்ற கடவுளை பற்றி மட்டும் சொல்கிறாங்க. இந்த பாட்டில் அதை தாண்டி நிறைய பூதகணங்கள் இருக்காங்க. அந்த பூதகணங்களை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்க ஏன் இந்த பூமிக்கு வராங்கன்றதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னா, அந்த கதையை மட்டுமே மையமா வச்சு அது எல்லாருமே வந்து அந்த பூதகணங்கள் தான். அதுதான் எனக்கு என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுள் மேல டிராவல் பண்ணாலும் ஒரு பூதகணம் மேல டிராவல் பண்ணாங்க. அப்படி இந்த படத்துல 2-3 பூதகணங்கள் வரும்போது அவங்க என்ன காரணத்துக்காக வராங்கன்றதை இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நான் சொல்றேன், சிவலோகத்துல எப்படி ஒரு கான்வர்சேஷன் நடந்தது, அங்கிருந்து ஏன் வந்ததுன்னு அந்த வேர்ல்டை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் அந்த டிவைன் மோடுக்கு போயிருக்குமோன்றது எனக்கு முழுக்க ஒரு டிவைன் மூவியா மட்டுமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க போயிருந்தீங்கன்னா ஸோ இது ஓகே தான். பட் இங்க இந்த இடத்துல அவங்க சொல்றது என்னன்னா, இங்க அந்த காட்டுக்குள்ள அந்த கடவுள் உருவான கதை அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. இது ஓகே தான். பட் இது என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் அப்படிங்கும்போது அது ஈஸ்வர தேசமா, ஸோ அதை மட்டும் தான் வச்சு மையமா வச்சு நம்ம கதை சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே வந்து இன்னொரு அமைப்பு ஒன்று இருக்காங்க. அவங்க வந்து இந்த கடவுளை கட்டுப்படுத்தி மந்திர தந்திரங்கள் மூலயமா அவங்க மேலே வர்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் அது எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகாத மாதிரியே ஒரு இல்லை, எனக்கு அது ரொம்ப நியாயமாக இருக்குது. ஏன்னா சொல்கிறீங்க, எப்பயும் ஒரு நல்லவன் மட்டும் இருக்க மாட்டான், கெட்டவனும் இருப்பான். பிளாக் மேஜிக் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்குறோம். அதை பண்றத சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நிறைய இடங்கள்ல போகுதுன்றதெல்லாம் பார்க்குறோம். அது அப்படி ஒரு கண்டென்ட்டா அப்படி ஒரு ஆட்கள் இருக்காங்கன்றது, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்ற டீட்டெயிலாக காமிச்சு, முக்கியமாக ஒரு குரங்கு மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க ப்ரோ. பயந்துட்டேனாலாம், என்னடா இப்படி மிரட்டலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஸ்டேஜ் பண்ணதே எனக்கு பிரில்லியண்டா இருந்தது. ஆக்சுவலி தேவாங்குன்னு சொல்லுவாங்க. தேவாங்க அதோட என்ன மந்திரம் பண்றதுக்கு அதை கொடுமைப்படுத்தி அது வடிக்கிற கண்ணீர் மூலியமா அதை வச்சு மந்திரம் சொல்லி கடவுளை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அவங்க சொல்றாங்க. ஸோ அந்த பிளாக் மேஜிக்ல அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் சொல்றேன். இப்போ அது புதுசா இருக்குல்ல, அந்த புது விஷயங்கள்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. நான் தான் சொல்றேன், இந்த கதையை பொறுத்த வரைக்கும், அதை டிராவல் பண்ண விதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தப்பும் இல்லை, ரொம்ப கரெக்டா ஒரு படமா இருக்கு, அதில் டவுட்டே இல்லை. முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த டிவைன் ஃபேக்டர் ஒர்க் ஆகல. அதுக்கு ரீசனாகவும் நான் சொன்ன மாதிரி தான், இந்த பூதகணங்கள் வந்ததுக்கு ஒரு கதையை இன்னும் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. சிவலோகத்துக்குள்ளே போய் ஒரு கதையை ஒன்று சொல்லியிருந்தாங்கன்னா அது இன்னும் நமக்கு ரொம்ப பக்கத்தில் நெருக்கமாக இருந்திருக்கும். அதை மிஸ் பண்ணாங்கன்னு தோணுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்து
அது வந்து எங்கெங்கேயோ போயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் காந்தாரா அப்படின்ற அந்த ஊர், அந்த ஊரில் வந்து இந்த பஞ்சூர்லின்ற கடவுளை பற்றி மட்டும் பார்க்கணும். இப்போ 2-3 பூதகணங்கள் வராங்க, அவங்கள வச்சே கூட ட்ராவல் பண்ணிடலாம். இப்போ கதையாகவே என்ன இருக்குன்னா, அந்த பூதகணங்களை ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, அதையே லாக் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து பராசக்தி கிட்டேருந்து புலி வேற வந்துருக்கு. இப்போ அந்த புலியோடைய பவர் வந்து நம்ம ஹீரோக்கு வந்துருச்சு அப்படின்னா கூட அந்த ட்ராவல் கூட நார்மலாக இருந்துருக்கும். இவங்க இன்னும் அடுத்த ரேஞ்சுக்கு என்ன போயிட்டாங்க, சிவன் பார்வதி வரைக்கும் போயிட்டதுனால இது ஓவராலாக மேலேன்னு போய் அந்த பயங்கரமான ஒரு கதை தான். ஆனால் ரொம்ப பயங்கரமாகவே படம் ஆரம்பத்துலேருந்து இருந்ததுனால நம்மளால் அந்த ஹை பாயிண்ட்டை உணரவே முடியல. அதுதான் சொல்கிறேன், ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து அடிக்கக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சுட்டு தான் பார்வதியை உள்ளே கொண்டு வர்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹீரோயினாக இருக்கவங்க அவங்களுமே அந்த சமூகத்தில் இருந்து வந்தவங்க. ஸோ அவங்களுமே வந்து ஒரு தீய எண்ணத்தோட தான் எல்லாமே செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ட்விஸ்டான பிரில்லியன்ட் நல்லா தான் நல்லா இருந்தது. ருக்மணி அப்படின்னாலே பயங்கர அழகா இருப்பாங்க, ஹீரோயின் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வந்து அவங்க வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது சூப்பராக இருந்தது, அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி ருக்மணியோட அப்பாவை நடிச்சிருப்பார்ல ஜெயராம், ஸோ அவரை வந்து ரொம்ப நாயஸ்தானா காட்டுற மாதிரியான ஒரு விஷயங்களை காமிச்சிருப்பாங்க. ஸோ அவருக்குள்ளேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லத்தனம் இருக்கிறது அப்படிங்கிறது. அப்புறம் அவர் வந்து ஒரு வயசானவராக இருக்கிறது, அவங்க தாத்தா அதாவது அவங்க அப்பாவோட ஆத்மாவா அவருக்குள்ள பூத்திட்டு அவரை அந்த கத்திக்கு வந்து மையத்தடைய உருகேற்றிட்டு இவரையுமே வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல் பர்சனாக மாற்றி அந்த ஃபைட் பண்ண வச்சது, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவருக்குள்ள இருந்த அந்த ஒரு வில்லத்தனமுமே நல்லா, அந்த ட்விஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. ஸோ முழுக்க அந்த அரசன், அவர் எங்க ஏஜ்ல ஒருத்தனை அரசனா காமிக்கிறாங்கல்ல, ஸோ அவரோட கேரக்டர் நடிப்பு, அந்த கேரக்டரைசேஷன், அது எல்லாமே ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆயிருந்துச்சு, நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இதில் எனக்கு பிடிக்கல, கனெக்ட் ஆகவே இல்லை அப்படிங்கும்போது இது காமெடி அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து நிறைய இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆனால் கூட சீரியஸான சீக்வன்ஸ் போகும்போது அதுக்குள்ளே காமெடி பண்ணணும்னு சொல்லி சின்னதாக ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து கனெக்ட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் முழுக்க நான் பேச நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டப்பிங் தமிழில் அதை டப் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரியாடிக் மூவி, ஒரு பழங்காலத்தில் நடக்கிற மாதிரி, அதுவும் வந்து ஒரு ஃப்ரீக்வல் மூவி எடுத்திருக்காங்க. ஸோ அதில் அந்த காலத்தில் வந்து இப்படி தான் தமிழ் பேசியிருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது எப்படி அலோவ் பண்ணாங்க? ஸோ ஒரு நடைமுறை தமிழில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கொண்டு போகிறது ஓகே, என்ன சொல்கிறது, இந்த பொத்து மூடு இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தியிருக்க வேண்டாமோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது வந்து ஒரு இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நடைமுறையில் இருக்கிற ஒரு வார்த்தைகளை அந்த படத்தில் கொண்டு போய் வச்சது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னோட ஃபீலு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை ப்ரோ, எனக்கு அது ஓகே தான். ஏன்னா வந்து அது ஈஸியாக கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. அதுதான் கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வே இருக்குங்க, நிறைய வே இருக்குது. அப்போ அந்த காலத்தில் எப்படி பேசியிருப்பாங்களோ அதை வந்து நமக்கு புரிகிற மாதிரி. இப்போ பொன்னியின் செல்வன் எடுத்துக்கோங்க, ஸோ அதுவுமே வந்து ஒரு அரசர் காலத்து கதை தான். அப்போ என்ன ராஜராஜ சோழன் காலத்துக்காக கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயங்களை வந்து இப்போ கதையாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு புரிகிற மாதிரி நடைமுறை தமிழில் இருக்கணுங்கிறதுக்காக அதை ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணல. இப்போ நீங்கள் வந்து ஒரு சைட் ஆஃப் சாப்பாடு சாப்பிடுவீங்க, நான் ஒரு டேஸ்ட் ஆஃப் சாப்பாடு சாப்பிடுவேன். 2 பேருக்கிட்டையும் ஒரே விஷயம் எதிர்பார்க்க முடியாதுல்ல. பட் அதை தாண்டி அந்த கதையை இந்த பேசுனதுனால அந்த கதை ஸ்பாயில் ஆயிடுச்சு. தூய தமிழில் பேசுங்க நான் சொல்லவில்லை, கலக்கியெல்லாம் பேசுங்கன்னு சொல்லவில்லை, நடைமுறை தமிழ்லேயே பேசுங்க. ஸோ அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அதை வந்து அதை அப்படியே சொல்கிறது, அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தியிருப்பாங்களோ அதை கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாமோங்கிறது என்னோட. இல்லை, நானும் தூய தமிழை பற்றி பேசலை, நான் என்ன சொல்கிறேன், இந்த பொத்து மூடு பற்றிலாம் சொல்கிறேன். இப்போ ஒரு சில பேர் ஒரு சில காமெடி வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சிரிப்பாங்க. ஒரு டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ A கிளாஸ் ஆடியன்ஸு, BNC D அப்படின்னு நிறைய டைப் ஆஃப் ஆடியன்ஸை அவங்க பிரிக்கிறாங்க. அப்படி ஒரு ஆடியன்ஸுக்கும் ஒரு விஷயங்கள் பிடிக்கும். இப்போ எல்லா ஆடியன்ஸுக்கு ஏற்ற மசாலா இருந்தால் தான் அது ஒரு கமர்ஷியல் படமாக ஹிட் ஆகும். அப்படிப்பட்ட ப்ராசஸில் தான் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகல, ஏன் கூட பார்த்த நிறைய பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு, சிரிச்சாங்க, என்ஜாய் பண்ணாங்க தேட்டரில். உங்கள் தேட்டரில் அது எப்படி இருந்ததுன்றது தெரில. நான் பார்த்த தேட்டர்லாம் செமையாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அந்த காமெடி தான் பெரிய ப்ளஸ். அந்த படத்தை காமெடி நிறைய இடத்துல நான் சொன்னேன், நிறைய இடத்துல ப்ளஸ்ஸாக இருக்குங்க. அது வந்து ரொம்ப சீரியஸான சீன்லேயும் காமெடி வருது தெரியுங்களா, அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் பார்த்த தேட்டரில் எனக்குமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த ஓவரால் ட்ராவலில் அவங்க அந்த இடத்துல தான் அந்த காமெடியில தான் நிறைய விஷயங்களை பேசினாங்க. எக்ஸாம்பிள், அந்த ஒரு சோல்ஜர் கேரக்டர், அவர் ஒய்ஃபை கூட்டுட்டு அவர் பிடிச்ச பொண்ணோட இருக்கிறது, மறுபடியும் அங்கேருந்து என்னதான் ஒரு
நார்மலாக நம்ம வெளியிலேருந்து அந்த கேரக்டரை பார்த்தோன்னா ஒரு கெட்டவன் தான். கெட்டவனாக இருந்தாலும் அவன் நல்ல சைடில் இருக்கான், அதனால அவனுக்கு எப்படிப்பட்ட விஷயம் நடக்குது, இப்படி நிறைய விஷயங்களை அங்கேயும் பேசியிருந்தாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நிச்சயமா. ஓரளவு படம் பார்க்கும்போது என்ன சொல்கிறது, அந்த ஃபஸ்ட்டு பார்ட் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த படம் பெருமான்னு எனக்கு தெரியல. பட் ஓவராலாக நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கான ஒரு ரிசல்ட் கிடைக்குமாங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நீங்கள் என்ன இப்படி? எனக்கு ரிஷப் ஷெட்டிக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு ரீசன் இந்த படத்தில் பண்ண கிராஃபிக்ஸ் பிரம்மாண்டம். அதுவும் இந்த பட்ஜெட்டில் இப்படி ஒரு அவுட்புட் கொண்டு வர முடியாது. அதான் சொல்கிறேன், அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க் பண்ணியிருந்த ஒரு விதம் அது போய் பயங்கரமாக ரீச் ஆச்சு, வேறு லெவலில் போய் சேர்ந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பிரம்மாண்டமாகவே பண்ணியிருந்தாங்க. கிராஃபிக்ஸ்னாவே நான் ரொம்ப நல்லா, அது ஒரு இயல்பாகவே இருந்துச்சு, அழகாகவே இருந்துச்சு, நல்லாவே இருந்தது. ஸோ என்னன்னா அது ரிசல்ட் எப்படி, நான் ரிசல்ட்டை பற்றி கேட்குறேன். இல்லை புரியுது. நான் எதுக்காக இதை பேச வந்தேன்னா, எனக்கு அதை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், இது எல்லாமே அவ்வளோ லைவாக இருந்தது. அண்ட் தேரில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று பண்ணியிருந்தாங்க, அதை நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். அது ரொம்ப யூனிக்காக இருந்தது ஃபைட் சீக்வன்ஸ். அண்டு டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்லேயும் அவங்க முழுக்க முழுக்க க்ரீன் மேட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த போர்ஷனும் இந்த படத்தோடைய ஒரு பெரிய ஹை பாயிண்ட் தான், டவுட்டே இல்லை. ஓவராலாக நான் ஒரு கமர்ஷியல் படமாக பார்த்தா எனக்கு இது நல்ல படம் தான். ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி அந்த டிவைன் ஃபேக்டர் மட்டும் தான் இதில் மிஸ் ஆச்சு. அந்த டிவைன் ஃபேக்டரை யோசிக்காமல் நார்மலாக இந்த காந்தாரா சாப்டர் 1ன்னு பார்த்தோன்னா ஸ்டார்ட் டு எண்ட் 2.5 மணி நேரம் ரொம்ப அற்புதமான ரொம்ப அழகான ஒரு பீரியட் படம் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதனாலே கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம், ஒர்த்து. படம் தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒருத்தங்க, அதில் டவுட்டே கிடையாது. நான் கேட்குறது ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு இந்த ரிசல்ட் இருக்குமான்னு கேட்குறேன், அவ்வளோதான். ரிசல்ட்டா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் ப்ரோ. அந்த ரீச் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்க என்ன அவங்க தப்பு பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் அவங்க ரிலீஸ் பண்ணும்போது காந்தாரா 1 இங்க வந்து கன்னடாவிலேயே அந்த படம் பார்த்து ஹிட் ஆயிடுச்சு. ஒரு வாரம் அப்புறமா தான் அவங்க தமிழ் டப் பண்ணி அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும். அது பயங்கர டிலே. இப்போ இந்த படத்துக்கு அப்படி ஒரு பிரச்சனையே இல்லை. அவங்க டைரெக்டாக எல்லா லாங்குவேஜிலும் பட்டுன்னு இறக்குறாங்க. அண்ட் பெரிய லீவு நாள் இருக்கு. நீங்கள் அந்த கலெக்ஷனையும் இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இது அதை விட ஒரு லெவல் மேலே தான் இருக்கும், அதில் டவுட்டே இல்லை. பாக்ஸ் ஆஃபீஸில் இது நல்ல நம்பர்ஸ் தான் பண்ணும். அதுக்கு இன்னொரு ரீசன், தொடர்ந்து நம்ம தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகுது, பட் எல்லாருமே வந்து பெரிய கான்சன்ட்ரேஷன் காந்தாரா மேலே வச்சுருக்காங்க. அதுவுமே காந்தாராவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக ஒர்க் அவுட் ஆகுது. அதனால் கண்டிப்பாக ஒரு வெற்றிகரமான ஒரு படம் தான் இது. ஒரு நல்ல படம் போயிட்டு தேட்டரில் பார்த்த ஒரு அனுபவம் தான் எனக்கும். ஒரு நல்ல படம் அது. இன்னொரு முறை போய் தேட்டரில் பார்ப்பீங்களா படத்தை? நான் எல்லா படமும் வந்து ஒரு வாட்டி பார்க்குறது அவ்வளோ. எனக்கு பெரிய அளவில் எனக்கு என்னென்னா, அதுதான் சொல்லணேன், ஒரு கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது சூப்பராக இருக்கும். 2-3 வாட்டி எனக்கு தெரில. டிவியில் பார்ப்பேன்னா அப்படி வேணால் பார்ப்பேன். தேட்டரில் போய் இன்னொரு பெரிய விஷயம், ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் போவாங்களா அப்படிங்கிறது கேட்குறது, அதான் வேற ஒன்றும் இல்லை. ரிப்பீட் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க ப்ரோ. எல்லா படத்தும் அதுக்கான ஒரு இதுன்னு இருக்குல்ல. இப்போ நான் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் கிடையாது. நீங்கள் அப்படி கேட்டதீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக ரிப்பீட் ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு இருப்பாங்க. ஏன்னா அந்த சாங், அந்த வராக ரூபம்ன்ற சாங் இந்த படத்துலையும் இருக்குது. அதை தேட்டரில் பார்த்தாலே ஒரு மேஜிக்கலான ஒரு மூமெண்ட் தான். அதை பார்க்கறதுக்கு ஒரு ரிப்பீட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. கண்டிப்பாக. நன்றி.